உன்னால் நன்மை செய்யக்கூடுமாயின் தேவைப்படுவோருக்கு அந்த நன்மையை செய்ய மறுக்காதே. உன்னால் நன்மை செய்யக்கூடுமாயின் தேவைப்படுவோருக்கு அந்த நன்மையை செய்ய மறுக்காதே என்று சொல்லுகின்றது. அதைத் தொடர்ந்து அந்த நன்மையை செய்வதற்கு சந்தர்ப்பம் கிடைக்கின்றது எனில் அந்த சந்தர்ப்பத்தை உடனடியாக பயன்படுத்திக் கொள், அதை தவற விடாதே, நழுவ விடாதே என்று சொல்வதற்காக தொடர்ந்து வருகின்ற வாக்கியம் சொல்லுகின்றது, அடுத்திருப்பவர் உன்னிடம் கேட்கும் பொருளை நீ வைத்து கொண்டே போய் வா, நாளைக்கு தருகின்றேன் என்று சொல்லாதே என்றும் நாம் வாசித்தோம். அந்த அளவுக்கு மனித வாழ்க்கையிலே சந்தர்ப்பங்கள், வாய்ப்புகள் நமக்கு கொடுக்கப்படுகின்றன. நன்மைகள் செய்வதற்கு, அன்பு காட்டுவதற்கு, ஒருவருக்கொருவர் நாம் ஆறுதலை பகிர்ந்து கொள்வதற்கு, ஒருவருக்கொருவர் நட்பையும் உறவையும் வளர்த்து கொள்வதற்கு வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் கொடுக்கப்படுகின்றன. அதை தள்ளி போடாதே, நாளை என்று சொல்லாதே, அன்றே நீ செய், மறுக்காதே, மறவாதே என்றுதான் நீதிமொழிகள் ஆகமமும் நமக்கு சொல்லுகின்றது. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, சாதாரணமாக யாராவது நம்முடைய ஊரிலே இறந்துவிட்டால், நல்ல மனுஷன் போயிட்டாப்பா, இந்த மனுஷன் இருந்தார், மழை பெஞ்சிச்சு, ஊர் நல்லா இருந்துச்சு என்று ஒரு சிலரை இறப்பிற்கு பிற்பாடு அவர்களை குறித்து பேசி வருத்தப்படுகின்றோம். ஒரு சிலர் இறந்து விட்டால் தொலைஞ்சாம் போ, இனிமேலாவது இந்த ஊர் உருப்படுமா என்று பார்ப்போம், இனிமேலாவது இந்த ஊர் உருப்படும் என்று பேசுகின்ற சூழலும் ஏற்படுகின்றது. ஏனென்றால் நானாக இருந்தாலும் சரி, நீங்களாக இருந்தாலும் சரி, ஒவ்வொருவருக்கும் ஒரு அடையாளம் கொடுக்கப்படுகின்றது.